அனைவருக்கும் வணக்கம். நாளை சித்திரை 1ஆம் தேதி. இன்றைக்கி இரவு கனிக்காணுதல் அப்படிங்கிற ஒரு பூஜை இருக்குது. அதுக்காகத்தான் நான் இப்போ வந்துட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். என்ன தான் கடைகளில் நம்ம புதுசாக விளக்குறதுக்கு நிறைய லிக்விடு பவுடர் இது மாதிரி வந்தாலும் அந்த காலத்தில் உள்ள புளிக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புளி வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே நான் வச்சுருக்கேன். புளி வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே கொட்டாங்கச்சியும் பிரிஞ்சி இலை ஒரு பூண்டு இதை போட்டு வச்சிட்டோன்னா எந்த ஒரு பூச்சியுமே வராது. புளி போட்டு விளக்குறதுல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. 15லேருந்து 20 நாள் வரைக்கும் விளக்கு நாம் எப்படி விளக்கி வச்சோமே அதே போல் பளிச்சுன்னே இருக்கும், கருத்து போகாது. எப்படி இருக்குது பாருங்கள். விளக்கிட்டு மஞ்சள் வச்சு குங்குமம்லாம் வைக்கும் போது எந்த அளவுக்கு பளீர்னு இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. மஞ்சள் குங்குமம் எப்போதும் நீங்கள் காமாட்சி விளக்குக்கு வைக்கும்போது விளக்கோட பின்பக்கமும் நாம் மஞ்சள் குங்குமம் கட்டாயமாக வைக்கணும். காமாட்சி அம்மனோட பிம்பத்துக்கும் நாம் வைக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக தான் இந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இந்த காமாட்சி விளக்குக்கு மட்டும் ரெடி பண்ணுறேன். மற்றபடி இன்னும் நிறைய விளக்குகள் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நான் எல்லாமே ரெடி பண்ணணும். இங்கே கோயம்புத்தூரில் கனிக்காணுதல் அப்படிங்கிற ஒரு பூஜை நைட்டு செய்கிறாங்க. வீடெல்லாம் தொடச்சிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன நகைகள் இருக்கோ அதை எடுத்து அந்த கண்ணாடியில் வச்சுட்டு ரூபாய் நோட்டுகள் நாணயம் இது எல்லாமே வைக்கிறது இங்கே உள்ள பழக்கமாக இருக்குது. எங்கள் ஊர் திருவாரூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம் அந்த பகுதிகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இல்லை. இப்போ நாங்கள் இங்கே ஒரு 9 மாதம் ஆகுது கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி இந்த பூஜையை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். சரி, விளக்கெல்லாம் விளக்கி எல்லாமே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு தான் அந்த பூஜை இருக்குது. சித்திரை நாளைக்கு பிறக்குது. இன்றைக்கி குலதெய்வ வழிபாடும் இந்த சித்திரக்கனி பூஜையும் தான் முக்கிய அம்சமாக கருதப்படுது. இதில் நம்ம ரொம்ப ரொம்ப வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா முகம் பார்க்கும் கண்ணாடி தான். முகம் பார்க்கும் கண்ணாடியில் நம்ம எந்த பொருளை வச்சோன்னாலும் அதை பன்மடங்காக பிரதிப்பாக காட்டுறது இந்த கண்ணாடி தான். இந்த நாம் வைக்கிற பொருள்கள் எல்லாமே அந்த கண்ணாடி முன்னாடி தெரிகிற மாதிரி வைக்கணும். மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி எல்லாமே பணம் நகை எல்லாமே கண்ணாடியில் தெரியும் போது நம்ம மறுநாள் காலையில் சித்திரை 1ஆம் தேதி காலையில் அதில் கண் விழிக்கிறதுனால அந்த வருடத்தில் நம்மளுக்கு பணம் பொருள் செல்வம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்திரைக்கனி விழாவை கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் நான் முதலாக அதை செய்ய போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். நான் எப்போதுமே தீபம் ஏற்றும்போது இந்த மாதிரி உருட்டு திரி போடுவேன். விசேஷ நாட்களில் இந்த மாதிரி உருட்டு திரி போட்டு அதுக்குள்ளே ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் வச்சுட்டு இந்த திரி நின்று ரொம்ப நேரத்துக்கு பல மணி நேரங்களுக்கு கூட நின்று எரியக்கூடிய ஒரு திரி தான் இந்த பூண்டு திரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நிதானமாக ஒரே மீடியம் சைஸில் எரியும். இந்த மாதிரி நெய் இல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பஞ்சதீப எண்ணெய் தான் வச்சுருக்கேன். நைட்டு கனிக்காணுதலுக்காக தீபம் ஏற்றி வச்சோன்னா அது நைட்டு ஃபுல்லாகவே நான் எரிய வச்சுருவேன். எந்த ஒரு விசேஷ நாட்கள்லையும் நான் இந்த மாதிரி அகண்ட தீபம் ஏற்றி வச்சிடுறது என்னுடைய பழக்கம். அது நைட்டு ஃபுல்லாக இந்த தீபம் நம்ம வீட்டில் எரியும் போது ரொம்ப நல்லது. சில பேர் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அதை விளக்க குளிர வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டில் ஏதாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விசேஷ நாட்களில் காலையில் ஏற்றி வச்சேன்னா அது சாயந்தரம் மறுபடியும் ஏற்றுற வரைக்கும் இருக்கும். அந்த திரியை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் புது திரி போட்டு 6 மணிக்கு மேலே நான் சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றி வைப்பேன். எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு காமாட்சி தீபம் சித்திரைக்காக ஸ்பெஷலாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் வரப்போகும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்மக்கிட்ட நிறையா நகை இல்லை பணம் இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு மோதிரம் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் கனிக்காணுதல் பூஜையை செஞ்சுக்கோங்க.
எல்லா விதமான சகல விதமான செல்வங்களும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொய் சொல்லாமல் நேர்மையாக இருந்தோன்னா நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். என்னோடய வீடியோவை உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி வளர்ந்து வர்ற யூடியூபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோவுமே உருவாக்கி போட்டுக்கிட்டுருக்கேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் மட்டும் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.